الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, எமது இந்த வெள்ளி நிகழ்ச்சியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிமொழியிலிருந்து ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பொதுவாக ஹதீஸ் அல்லது நபிமொழி என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளக்கூடிய இந்த வார்த்தை பிரயோகம் என்பது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல், செயல், அங்கீகாரங்களை குறிக்கக்கூடியவைகள். இதுல மிக முக்கியமான தொகுப்பாக இருக்கின்ற இந்த நூல் 40 ஹதீஸ்களினுடைய விரிவுரை. ஷேக் முஹம்மது இப்னு சாலிஹ் அல் உஸைமீன் என்று சொல்லக்கூடிய அறிஞருடைய ரஹிமஹுல்லா அவர்களுடைய விளக்கு உரையோடு இந்த நூல் இருக்கிறது. இதுல முதலாவதாக இந்த ஹதீஸினுடைய பொருளை நாங்கள் பார்த்துவிட்டு பிறகு சிறிய சிறிய விளக்கங்களை உங்களுடைய சிந்தனைக்கு தரலாம் என்று நினைக்கிறேன். அன் அபி ருக்கையா தமீம் இப்னு அவுஸ் அத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال الدين النصيحة قلنا لمن يا رسول الله قال لله ولكتابه ولرسوله ولأئمة المسلمين وعامتهم. இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் நாம் எல்லோருக்கும் பிரபல்யமான பரிச்சயமான சஹாபி தமீம் இப்னு அவுஸ் அத்தாரி அல்லது தமீமுத்தாரி என்று சொல்லக்கூடிய நபித்தோழர். இந்த நபித்தோழர் ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அப்ப அதுக்கு முன்னர் உள்ள காலப்பகுதியை பொறுத்தளவுல அவர் ஒரு கிறிஸ்தவராக இருந்திருக்கிறார். இவர் எந்த பகுதியை சார்ந்தவர் என்றால் பலஸ்தீன், இன்றைக்கு நம்ம பேசுபொருளாக இருக்கின்ற பலஸ்தீன் பூமியை சார்ந்த ஒரு மனிதராகவும் என்ன செய்கிறார், இவர் இருக்கிறார். அப்ப அவர் சொல்லுகிறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தீன், தீன் என்றால் இஸ்லாமிய மார்க்கம். இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது அந்நசீஹா, உபதேசம், தூய்மையான எண்ணத்தோடு நடந்து கொள்வது, பிறர் நலம் நாடுதல் என்கிற அடிப்படையில் அமைந்திருக்கிற ஒரு வார்த்தை பிரயோகம். என்றால் தீனுல் இஸ்லாம் என்கிறது ஒரு பரந்து விரிந்த ஒரு மார்க்கம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளையும் உள்ளடக்கியிருக்கக்கூடிய ஒரு மார்க்கம். என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு மிக தெளிவான தீர்வுகளை சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். ஏன் இந்த தீர்வுகள் இருக்கிறதுன்னு சொன்னால், இது மனிதனுடைய வாழ்க்கையை எல்லா கால பகுதியையும் அறிந்த ஏக இறைவனால் அருளப்பட்ட மார்க்கம். ஒரு மனிதன் இயக்குற ஒரு மதத்துக்கும் படைத்த ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை குறித்து எல்லா விஷயங்களையும் அறிந்திருக்கிற இறைவன் தருகின்ற ஒரு மார்க்கத்துக்கும் இடையில பாரிய வித்தியாசம் இருக்கு. நம்ம ஒரு புத்தகம் எழுதுறோம்னு சொன்னா அந்த புத்தகம் ஒரு குறிப்பிட்ட காலத்தோட சில நேரங்கள்ல காலத்துக்கு பொருந்தாததாக போயிடலாம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் அப்படி அல்ல. ஆதம் நபி முதல் கடைசியாக இந்த உலகம் அழியும் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கம், ஒரு உன்னதமான மார்க்கம். அப்ப இந்த செய்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, தீன் என்று சொன்னாலே பிறருடைய நலங்களை நாங்க நாடணும், அதே நேரத்தில் இஹ்லாஸோடு நடந்து கொள்ள வேண்டும். கலப்பற்ற எண்ணம்ங்கிறது தூய்மையான எண்ணம். எங்களுடைய உள்ளத்துல எந்த விதமான ஐயங்களும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. வஞ்சகம் இருக்கக்கூடாது, இணை வைப்பு இருக்கக்கூடாது,
முகஸ்துதி இருக்கக்கூடாது. அப்ப எது எதெல்லாம் இஸ்லாம் வெறுக்கத்தக்க செயற்பாடுகளாக இருக்கிறதோ அந்த செயற்பாடுகளை விட்டு தூரமானதாக எங்களுடைய உள்ளங்கள் இருக்கணும். எப்பயுமே படைச்ச ரப்புல் ஆலமீனுக்கு கட்டுப்படக்கூடிய உள்ளங்களாக என்ன செய்யணும், எங்களுடைய உள்ளங்கள் இருக்க வேண்டும். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியை சொன்ன உடனே ரசூலுல்லாஹ்வுடைய செய்திகளை நீங்க பாருங்க, பல இடங்கள்ல சில விடயங்களை மறைமுகமாக சொல்லுவாங்க, மறைமுகமாக மூடலாக சொல்லுவாங்க. மூடலாக சொன்ன உடனே அப்ப கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களுக்கு ஒரு வகையான எதை சொல்ல வர்றாங்க என்கிற ஒரு சிந்தனையை தூண்டுகிற வகையில ரசூலுல்லாஹ் சில செய்திகளை சொல்லுவாங்க. இப்ப நம்ம என்ன செய்யுது, இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்ல போகிறேன் என்ற நீங்க என்ன செய்வீங்க, ஏற்கனவே இருந்ததை விட ஆர்வம் என்ன விஷயத்தை சொல்ல போறார் புதுசா என்று நம்மளுடைய சிந்தனைகள் என்ன செய்யப்படும், சொல்லுகிறவருடைய சிந்தனை அவரை நோக்கி என்ன செய்யும், எங்களுடைய சிந்தனைகள் திரும்பும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மார்க்கத்தை சொல்றாங்க, இது தூய்மையான கலப்பற்ற எண்ணத்தோடு நடந்து கொள்ளுகின்ற மார்க்கம். அப்ப யாரோட என்கிற ஒரு கேள்வி என்ன செய்கிறது, எங்களிடத்துல எழுது, யாரோட நடந்து கொள்றது என்கிறதுக்கு சஹாபாக்கள் கேட்கிறாங்க. குல்னா லிமன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே கலப்பற்ற எண்ணத்தோடு நடந்து கொள்றதாக இருந்தால் அது யாரோட நாங்க நடந்து கொள்றது, எப்படி நடந்து கொள்றது என்கிற பல வகையான கேள்விகளை சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, இந்த ஒரே கேள்வியில என்ன செஞ்சாங்க, அமைச்சு கொள்றாங்க. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க பாருங்க, பதில் சொல்லுகிறார்கள். கால லில்லாஹி, அல்லாஹ்வோடு நீங்கள் தூய்மையான எண்ணத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வோடு என்ன செய்யணும், தூய்மையான எண்ணத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். இது முதலாவது. இரண்டாவது சொல்லுகிறார்கள் வலி கிதாபிஹி, அல்லாஹ்வுடைய இறைவேதத்தோடும் அப்படித்தான் நடந்து கொள்ளணும். நம்ம எல்லாம் இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கை வழிகாட்டியாக அமைஞ்சிருக்கிறது திருமறை குர்ஆன். அப்ப இந்த திருமறை குர்ஆனோடு நாங்க எப்படி நடந்து கொள்றது, ஏனைய புத்தகங்களோடு நடந்து கொள்ளுகிற விதமாக நடக்கலாமா, நடக்க முடியாது. படைத்த ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனுக்கு தந்திருக்கிற வாழ்க்கை வழிகாட்டி. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அந்த வேத நூலோடும் நீங்க என்ன செய்யணும், தூய்மையாக நடந்து கொள்ள வேண்டும். அடுத்தது சொல்கிறார்கள் வலி ரசூலிஹி, மூன்றாவதா சொல்றாங்க ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரோடு நீங்க என்ன செய்யணும், நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். இதுல ஒரு செய்தி பாருங்க, ஹதீஸ்ல முதலாவது அல்லாஹு தாலாவை சொல்கிறார் ரசூலுல்லாஹ், இரண்டாவது யாரை சொல்லியிருக்கணும், ரசூலுல்லாஹ்வை சொல்லியிருக்கணும். ஆனா அதை விடுத்து என்ன செய்யப்படுகிறது, இரண்டாவதாக வேதம் சொல்லப்பட்டு மூன்றாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த கட்டுப்படுதல் அல்லது அவரோடு தூய்மையாக நடந்து கொள்ளுதல் சொல்லப்படுகிறது. இதுக்கு சில அறிஞர்கள் என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா, இந்த வேத நூலுங்கிறது கியாமத் நாள் வரைக்கும் இருக்க போகுது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரை என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டார்கள் என்கிற அடிப்படையில ஒரு விளக்கத்தை என்ன செய்யறாங்க. இதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் முதலாவது அல்லாஹ்வோடு நீங்க நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், இரண்டாவதாக இறைவனுடைய வேதத்தோடு நடந்து கொள்ளுங்கள், மூன்றாவது அல்லாஹ்வுடைய தூதரோடு நடந்து கொள்ளுங்கள் என்று என்ன செய்யறாங்க. நம்ம மீது குற்றச்சாட்டுகள் வரும், நம்ம மீது பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்துவாங்க. அப்ப இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு மனிதன் என்ன செய்யணும், இவைகள் எல்லாம் பொறுமையோட இருந்து கொண்டு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நிலையாக இருக்கணும். அப்ப இந்த செய்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, இந்த மிக முக்கியமான அடிப்படை செய்திகளை என்ன செய்யறாங்க, சொல்லி தர்றதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதுல முதலாவதாக அல்லாஹு தாலாவோடு நாங்க நல்ல முறையில் நடந்து கொள்வது. அதுக்கு முதலாவது நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் அத்தீன் என்கிற வார்த்தை. நம்ம எல்லாம் தீன் சொன்னா என்ன செய்வோம், இஸ்லாமிய மார்க்கம், அப்படித்தானே. அல்லாஹு தாலா சூரத்துல் ஃபாத்திஹாவுல ஒரு விடயத்தை என்ன செய்யறான், தீன் சொல்லி சொல்றான். என்ன, மாலிகி யௌமித்தீன். மாலிகி யௌமித்தீன் என்ன, மறுமை நாளினுடைய அரசன். அது தீனுடைய அரசன் சொல்லி நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அப்ப தீன் என்கிறது என்ன செய்யுது, இரண்டு அர்த்தங்கள்ல நம்ம இதுல என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஒண்ணு, மறுமை நாள் குறித்து நாளைக்கு மறுமையில் எங்களுக்கு இந்த உலகத்தில் செய்த நல்லறன்களுக்கு கூலி கொடுக்கிற ஒரு நாளாக இருக்கும். இன்னொன்று என்ன செய்கிறது, நம்ம இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கிற இஸ்லாமிய மார்க்கம். இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஏற்றுக்கொண்ட மார்க்கம் எது, இந்த இஸ்லாமிய மார்க்கம். அதே போல அல்லாஹு தஆலா சொல்கிறான், வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தான் உங்களுக்கு மார்க்கமாக நான் என்ன செஞ்சிருக்கிறேன், பொருந்தி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், இந்த செய்தியில சொல்றதை நம்ம பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த தீன்ங்கிற வார்த்தை என்ன செய்கிறது, இந்த இரண்டு அர்த்தங்களில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது,
இதிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுல முதலாவதாக நாங்கள் அல்லாஹு தாலாவோடு நல்ல முறையில் நடக்கிறது. எப்படி நல்ல முறையில் நடக்கிறது? படைச்சவன் 7 வானங்களுக்கு அப்பால இருக்கிறான், அப்படித்தானே? நம்ம படைப்பினங்கள் இந்த உலகத்துல வாழுகிறோம். என்ன செய்கிறது? ஏதோ எங்களுடைய சக்திக்குட்பட்டு இறைவனை நெருங்குகிறதுக்கான வழிகளை நம்ம இபாதத்துகளை செய்கிறோம். அப்ப அல்லாஹ்வோடு நாங்க எப்படி நடந்து கொள்கிறது என்பதுல முதலாவது நாங்க பார்க்க வேண்டிய என்ன செய்யணும் சொன்னால், அல்லாஹு தாலாவை பற்றிய தப்பான அபிப்பிராயங்கள், இறைவனை பற்றிய தவறான கற்பனைகள் எது எதெல்லாம் இருக்கிறதோ அதை முழுமையாக நாங்கள் கலைந்து கொள்ள வேண்டும். இறைவனை பற்றிய தவறான நம்பிக்கைகள் சொல்லப்படுகிற பொழுது நம்ம என்ன செய்யக்கூடாது? அதை முழுசா நம்பிடக்கூடாது. படைச்ச ரப்புல் ஆலமீன் எவ்வளவு தூய்மையானவன் நமக்கு தெரியும். ரப்புல் ஆலமீன் என்ன செய்யுது? எவ்வளவு தூய்மையானவன், எவ்வளவு வல்லமை மிக்கவன், எவ்வளவு ஆற்றல் மிக்கவன், எங்களுடைய உயிர்களுக்கு சொந்தக்காரன், எங்களுக்கு எந்த மார்க்கம் பொருத்தமானதோ அந்த மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கிறான்? எங்களுக்கு தெரிவு செய்திருக்கிறான். அப்ப தவறான களங்கம் ஏற்படக்கூடிய என்ன வார்த்தை பிரயோகம் இருந்தாலும் அதை நம்ம என்ன செய்யணும்? இல்லை, இது தவறு என்று சொல்லி பகிரங்கமாக சுட்டிக்காட்டி யதார்த்தத்தை உணர்த்துகின்ற வகையில் நம்ம அல்லாஹு தாலாவோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளும். அல்லாஹு தாலாவோட நல்ல முறையில் நடக்கிறதுங்கிறது இதுதான். அப்ப அவனுக்கு களங்கம் ஏற்படக்கூடிய என்ன ஒரு வார்த்தை வந்தாலும் அவைகளை என்ன செஞ்சிருவோம்? நம்ம இல்லை, தவறுதான் என்பதை உணர்த்தி எது யதார்த்தமோ உண்மையோ அதை மக்களுக்கு என்ன செய்யணும்? புரிந்து வைக்க வேண்டும். இது முதலாவதாக என்ன செய்கிறது? இஸ்லாம் இந்த இறைவனோடு நடந்து கொள்ளுகின்ற விதத்தில் சொல்லப்படக்கூடிய செய்தி. அப்ப நம்ம ஏதாவது இப்படி சொல்லி இருக்கிறோமா? அல்லாஹு தாலாவை பற்றி தவறாக சொல்லப்பட்டு இல்லை இறைவனுடைய வல்லமைகள் இதுதான் என்பதை நம்ம யாராவது சொல்லி இருக்கிறோமா? சில நேரங்கள்ல பேச்சுவார்த்தைகள்ல பேசும் பொழுது என்ன செய்யுது? சில நேரங்களில் நிகழ்ந்திருக்கலாம். அப்படி தவறான நம்பிக்கையில் இருக்கிற பொழுது, இறைவனுடைய வல்லமைகள்ல ஏதாவது களங்கம் ஏற்படுகிற பொழுது, ஏதாவது குறை ஏற்படுகிற பொழுதோ, இல்ல இறைவன் என்பவன் இப்படித்தான், எல்லாவற்றுக்கும் ஆற்றல் உள்ளவன் தான், அவன் நித்திய ஜீவன் தான், அவன் எப்பொழுதுமே என்ன செய்ய மாட்டான்? இறக்கவே மாட்டான் என்கிற அந்த நம்பிக்கை நம்ம என்ன செய்யணும்? அந்த மக்களுக்கு நாங்கள் எடுத்துணர்த்த வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. அப்ப இதைத்தான் இந்த ஹதீஸ்ல என்ன செய்யறோம்? நம்ம முதலாவதாக நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ்வோடு நடந்து கொள்கிறதுல அல்லாஹ்வுக்கு களங்கம் ஏற்படக்கூடியவைகளை விட்டு நம்ம என்ன செய்யணும்? தூர விலகி யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுதல். இரண்டாவதாக அல்லாஹ்வுடைய செய்திகளை நாங்க என்ன செய்யணும்? முழுமையாக நாங்கள் உண்மைப்படுத்த வேண்டும். எதுவுமே சந்தேகப்படக்கூடாது. அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்றான்டா, இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு சொல்லி சந்தேகம் கொள்ளலாமா? சந்தேகம் கொள்ளக்கூடாது. நம்ம இன்னும் சொல்ல போனால் மௌத்தை எப்படி நம்ம உறுதியா நம்புறோம்? மௌத்தை நம்புறோமா இல்லையா? இந்த உலகத்துல முஸ்லீம் சரி, முஸ்லீம் இல்லாதவங்களும் சரி, இதை என்ன செய்யுது? மௌத்து என்கிறத நிராகரிக்கிறார்கள். யாரையும் நம்ம என்ன செய்ய முடியாது? உலகத்துல பார்க்க முடியாது. கடவுள் இல்லைன்னு சொல்லி மறுத்துட்டு போகலாம், அல்லது ஒண்ணுக்கு பல கடவுள்கள் இருக்கிறதாக சொல்லலாம். ஆனால் மௌத்தை நம்ம என்ன செய்ய மாட்டோம்? யாருமே மறுக்க மாட்டோம். ஏன்னா கண்ணுக்கு முன்னால பாக்குறோம் அதை. அப்ப இதை விட நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய செய்திகளை உறுதிப்பட ஒரு முஸ்லிம் என்ன செய்யணும்? நாங்க நம்பியாக வேண்டும். இது நாங்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை. அல்லாஹ்வோடு நடந்து கொள்ளுகின்ற மிக முக்கியமான செய்தி. இப்ப அல்லாஹ்வுடைய செய்திகளை ஏதாவது ஒண்ணு பொய்ப்பிச்சா அவர் முஸ்லிமா இருக்க முடியுமா? பொய்ப்பிச்சா முஸ்லிமா இருக்க முடியாது. இவர் உண்மையிலேயே அல்லாஹ்வோட நல்ல முறையில் நடந்தவராக கணிக்கப்படுவாரா? கணிக்கப்பட மாட்டார். ஏன் கணிக்கப்பட மாட்டார்? அல்லாஹ் என்ன எங்கிட்ட எதுன்னு எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, அவனுடைய செய்திகளை எவ்வளவு உறுதியாக நம்ப முடியுமோ அவ்வளவு உறுதியாக நாங்கள் நம்பியாக வேண்டும். எவ்வளவு உறுதியாக நாங்க நம்பணுமோ அவ்வளவு உறுதியாக என்ன செய்யணும்? நம்ப வேண்டும். இதுக்கு குர்ஆன்ல நிறைய சான்றுகளை நம்ம என்ன செய்யலாம்? பார்க்கலாம். மூன்றாவதாக அல்லாஹ்வுடைய விஷயத்துல அல்லாஹ் ஒரு கட்டளையை சொன்னான்னு சொன்னா அந்த கட்டளைக்கு நாங்க முழுமையாக கட்டுப்பட வேண்டும். கட்டுப்படணுமா இல்லையா? இன்னைக்கு நம்ம சில நேரங்கள்ல ஒரு கம்பெனியுடைய ஓனர், உரிமையாளருக்கு நம்ம என்ன செய்யறோம்? கட்டுப்படுறோம். சொல்றத முழுமையாக நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். ஏன் ஏற்றுக்கொள்கிறோம்? எங்களுடைய வேலைக்கு ஏற்ற ஊதியம் தர்றார், எங்களுக்குரிய தங்குமிட வசதியை செஞ்சு தந்திருக்கிறார், நாட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கு என்ன செய்கிறார்? எங்களுக்கு டிக்கெட்டை தர்றார் என்றால் இவரை விட நாங்க அல்லாஹ் தஆலாவுக்கு நாங்க கட்டுப்படணும். ஏன் கட்டுப்படணும்? ஒன்றுமே இல்லாத ஒரு துளி நீரில் இருந்து அல்லாஹ் தஆலா எங்களை படைச்சிருக்கிறான். நம்ம யாராவது எக்ரிமெண்ட் பண்ணோமா? எனக்கு இதைத்தான் தரணும்னு சொல்லி சொன்னோமா? இல்லையே.
அப்ப அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைகளை நாங்க என்ன செய்யணும்? எல்லாவற்றையும் விட அவனுடைய கட்டளைகளுக்கு முழுமையாக நாங்கள் என்ன செய்யணும்? கட்டுப்பட்டாக வேண்டும். அது என்ன வகையான கட்டளைகளாக இருந்தாலும் அந்த கட்டளைகளை நம்ம என்ன செய்யணும்? முழுமையாக ஏற்றாக வேண்டும். அப்ப ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அல்லாஹ்வோடு நல்ல முறையில் நடந்தவராக கணிக்கப்பட மாட்டார். நம்ம சொன்னோம் இல்லையா, தீனு நசீஹாண்டா மற்ற அல்லாஹ்வோடு தூய்மையாக நடந்து கொள்றது, மற்றவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்றதுன்னு சொல்லி சொன்னோம் இல்லையா. அப்ப இந்த வகையில அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? இதை சொல்லி காட்டுகிறான். அப்ப அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை முழுமையாக கட்டுப்பட்டு நாங்க நடந்து கொள்வது மிக முக்கியமான ஒரு செய்தி. ஏவல் வரும், சொல்ல சொல்லி சொல்லுவான் அல்லாஹு தஆலா. சொல்கிறானே இல்லையா குர்ஆன்ல? சொல்கிறான். ஜகாத் கொடுக்க சொல்லி சொல்றான், நம்ம கட்டுப்படுகிறோம். அதே போல அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழிபட்டு நடங்கன்னு அல்லாஹ் சொல்றான், நம்ம கட்டுப்படுறோமா இல்லையா? கட்டுப்படுறோம். 5 நேரம் தொழும்படி என்ன செய்கிறது? இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு கட்டளை பிறப்பித்திருக்குது, கட்டுப்படுறோமா இல்லையா? கட்டுப்படுறோம். அப்ப இந்த வகையில அல்லாஹ்வுடைய கட்டளையை நம்ம என்ன செய்யணும்? முழுமையாக ஏற்று நடந்து கொள்ள வேண்டும். இது மூன்றாவதாக அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான உரிமைங்கிறது நம்ம என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். நான்காவதாக அல்லாஹ் எதை தடை செய்திருக்கிறானோ அந்த தடையாக நம்ம எடுத்துக்கொள்ளணும். இங்கதான் பிரச்சனையே இருக்குது. நம்ம என்ன செய்ய, சில நேரங்கள்ல ஏவலா சொன்னதை ஏற்றி போயிருவோம். ஆனால் தடை என்று வருகிற பொழுது மனசு சில நேரங்கள்ல அதை என்ன செய்யும்? இது எப்படி இருந்தாலும் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டம்தான். என்ன செய்யறது? இன்னைக்கு அப்படித்தான் இருக்குது. சின்ன சின்ன விடயங்களுக்காக வேண்டி மார்க்கத்தை விற்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம நாட்டுல வாலிப சமூகத்தை, இளைய சமுதாயத்தை நீங்க பாருங்க. ஏதோ ஒரு மனிதருடைய அல்லது ஹீரோவுடைய வாழ்க்கை அப்படியே ஃபாலோ பண்றது நம்ம பாக்குறோமா இல்லையா? சில வாலிபர்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஊர்ல ஆட்கள் இருக்கிற சைஸை விட தலைகள் இவ்வளவு பெருசா இருக்கும். தலைமுடிகள் நீங்க பாத்துக்கிறீங்களா இல்லையா? பாத்துக்கிறீங்க. இது யாரு? இஸ்லாம் சொல்லுகிற வழிமுறையா? ஒழுக்க மாண்புகளா? அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல் ஒன்று இருக்க என்ன செய்கிறது? எவனோ ஒருத்தன் ஏதோ யூதனோ ஒரு கிறிஸ்தவனோ அறிமுகப்படுத்திய அல்லது ஒரு விளையாட்டு வீரர் அறிமுகப்படுத்திய அல்லது ஒரு நடிகர் அறிமுகப்படுத்தியதுக்கு என்ன செஞ்சிடறாங்க? மார்க்கத்தை விட்டு சின்ன சின்ன அற்பமான சுகங்களுக்காக வேண்டி மார்க்கத்தை விற்கிற நிலையை நம்ம பாக்குறோம். அப்ப தடை என்று வர்ற நேரத்துல மனசு அதை ஒத்துக்கொள்றதுக்கு தயங்குது. ஆனால் இப்படி தயங்கக்கூடியவர் அல்லாஹ்வோடு சரியாக நடந்து கொள்வாரா? நடந்து கொள்ள மாட்டார். அல்லாஹ் தஆலா தடை என்றால் அதை தடையாக என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். உங்களுக்கு தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல அன்றைக்கு இருந்த ஜாஹிலிய மக்கள் யாருடைய வீட்டில மது பீப்பாய்கள் அதிகமாக இருக்கிறதோ அவர் தான் அங்க மிகப்பெரிய செல்வாக்கள் உள்ளவங்க. அப்படித்தானே இருந்தாங்க ஆரம்ப காலத்தில். இஸ்லாமிய வழிகாட்டலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அப்படித்தான் இருந்து. அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? அந்த மதுவை கொஞ்சம் கொஞ்சமாக தடை செய்கிறான். தடை செஞ்சானா இல்லையா? ஒட்டுமொத்தமா தடை செய்யல. முதலாவது சொன்னா பள்ளிக்கு கிட்ட போகாதீங்க, தொலை போகாதீங்க, இப்படி என்ன செய்து படிப்படியாக அல்லாஹ் தஆலா தடை செய்கிறான். தடை செய்து கடைசியில சொல்றோம், இதுக்கு பிறகு என்ன செஞ்சிடக்கூடாது, நீங்க கிட்ட கூட போயிடாதீங்க. அதோட என்ன செய்கிறது? பீப்பாய்கள் எல்லாம் என்ன செய்யப்படுகிறது? அப்படி ரோட்டில கொட்டி விடப்படுகிற செய்திகளை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த உணர்வு எப்படி வருது? அல்லாஹ்வோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுகின்ற அந்த எண்ணம், அந்த சிந்தனை அவருடைய உள்ளங்களை என்ன செய்கிறது? உள்ளத்துல உருவாக்குது. அப்ப இந்த அடிப்படையில் தான் அப்ப அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை தடை செய்கிறானா இருந்தால் அது எங்களுக்கு நலவாகத்தான் இருக்கும். அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை எங்களுக்கு தடை செய்யறான். ஹராமானவைகளை தடை செஞ்சிருக்கிறான். ஹராமானவைகள் என்ன? அசுத்தமானவைகள், எங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை, எங்களுடைய உடலினுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடியவைகள். இதைத்தான் அல்லாஹ் தஆலா தடை செஞ்சிருக்கிறான். உடலுடைய சக்தியை வலுவூட்டக்கூடிய எதையாவது தடை செஞ்சிருக்கிறானா? இல்ல. அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், அன்புக்குரியவர்களே, அப்ப அல்லாஹ் தஆலா ஒரு விடயத்தை தடை செய்தால் அதை தடையாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அல்லாஹ்வோடு நாங்கள் சரியாக நடந்து கொண்டோம். அல்லாஹ்வோட என்ன செஞ்சிட்டோம்? சரியாக நடந்து கொண்டோம் என்பதை நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்ப இது 4வது. 5வதாக குர்ஆனை பொறுத்தளவு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கிறான் என்றால் நிறைய சட்டங்களை தந்திருக்கிறான். தொழுகையுடைய சட்டம், ஜகாத்துடைய சட்டம், குடும்பவியல் ரீதியான சட்டம், பொருளாதாரத்துல இது ஹலால் இது ஹராம் என்கிற சட்டம், இப்படி என்ன செய்கிறது? அல்லாஹ் தஆலா இந்த சட்டங்களை தந்திருக்கிறான். அப்ப இந்த சட்டங்களை நம்ம எப்படி பார்க்கணும் என்றால், உலகத்தில் உள்ள எல்லா சட்டங்களை விட உயர்ந்த சட்டம் எது? அல்லாஹ் தஆலா தந்திருக்கிற சட்டம். உயரத்தில் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் காணுகிற பல மதங்கள்,
பல கோட்பாடுகள், பல சித்தாந்தங்கள், பல கொள்கைகள் இருக்கும். அவங்களுக்கு இன்னொரு சில சட்டங்கள் இருக்கலாம். ஆனா இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்து எப்படி நாங்க அல்லாஹு தஆலாவோட நல்ல முறையில் நடந்து கொள்றோம் என்றால், அல்லாஹ்வுடைய சட்டம் என்பது இந்த உலகத்தில் காணப்படுகிற சட்டங்களிலே மிக உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடியது. நாங்க நம்புறோமா இல்லையா? சில நேரங்கள்ல நீங்க பாருங்க, சில இஸ்லாமிய மார்க்கத்துல ஆரம்பத்துல உங்களுக்கு தெரியும், களவெடுத்தா என்ன செய்ய சொல்லணும்? கையை வெட்டணுமா இல்லையா? சிலர் முஸ்லீம் பேர் தாங்கிகளே என்ன செய்யறது, இந்த சட்டங்களை விமர்சிக்கிற ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். எப்படி விமர்சிக்கிறாங்க? அவனுக்கு ஒரு சின்ன ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் தானே, வெட்டுனா அது அவனுக்கு செய்யற அநியாயமே என்று என்ன செய்கிறார்கள்? ஒரு தூரத்துல இருந்து பார்க்கிற பொழுது அது அப்படி தெரியுது. ஆனால் அந்த விமர்சிக்கிறவருடைய பொருளாதாரத்தை களவெடுத்தால் அவர் என்ன சொல்லுவார்? சான்ஸே கொடுக்க கூடாது. என்ன செய்யணும்? ஒரு கைக்கு 2 கையும் வெட்டணும்னு சொல்லுவாரா இல்லையா? சொல்லுவார். அப்ப அப்படி பார்க்கணும். கற்பழிப்புக்கு இஸ்லாம் சொல்லுகிற கடுமையான தண்டனை. அப்ப என்ன சொல்லுது? என்னத்துக்கு அப்படி கல்லறிஞ்சு கொள்ளணும், அதை கொலை செய்யணும்னு சொல்லி சொல்றது? இதே நேரத்தில் உங்களுடைய மகள் அல்லது உங்களுடைய சகோதரி அல்லது உங்களுடைய மனைவி கற்பழிக்கப்பட்டால் நீங்க என்ன நிலப்பாட்டு எடுப்பீங்க? என்ன நிலப்பாட்டு எடுப்போம்? நம்ம ஆளை விடுங்க, பீஸா அப்படி என்ன செஞ்சிருவோம்? கலட்டிடுவோம்னு சொல்லுவோமா இல்லையா? சொல்லுவோம். அப்ப இஸ்லாம் என்ன செய்கிறது? சட்டம் என்ன செய்கிறது? உயர்ந்த சட்டத்தை இஸ்லாம் என்ன செய்கிறது? எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. அப்ப இந்த உயர்ந்த சட்டம் என்று நாங்கள் நினைக்கிற பொழுது அல்லாஹ்வோடு நாங்கள் என்ன செய்கிறோம்? நல்ல முறையில் நடக்கிறோம். இப்ப சில நேரங்களில் சோதனைகள் வரலாம், சில சட்டங்கள் எங்கள் மீது அமுல்படுத்தப்படலாம். எங்களுக்கு இப்ப உதாரணமாக ஹலாலாக சம்பாதிக்கிறதுக்குரிய வழிகள் இஸ்லாம் சொல்லுது. ஹராமான வழிகளை தடை செஞ்சிருக்குது. ஏன் தடை செஞ்சது? இதை நம்ம முழுசாக நம்ம என்ன செய்யணும்? மனசார நாங்க என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். இது எங்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடியது. இதனால அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கிறான்? இந்த சட்டங்களை எங்களுக்கு தடை செய்திருக்கிறான் என்பதை நாங்க என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, இது 5வதாக நாங்கள் பார்க்கிறோம். 6வதாக நாங்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்துல அன்துமின பி அன்ன ஹாதல் குர்ஆன கலாமுல்லாஹ், நம்ம எப்படி நம்புறோம்னு சொன்னால், இந்த வேத நூல் என்பதே அல்லாஹ்வுடைய வார்த்தைகள். அப்படித்தானே நாங்க நம்புறோம். அல்லாஹ் அதனுடைய ஹுரூஃப், எழுத்துக்கள், அதனுடைய கருத்துகள் யாரது? அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது. அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? பேசுகிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த செய்தியை வகையாக என்ன செய்றாங்க? அறிவிக்கிறாங்க. நம்ம என்ன செய்றோம்? ஏற்றுக்கொள்கிறோம். இந்த குர்ஆன்ங்கிறது அல்லாஹ்வுடைய வார்த்தைகள். அப்ப ஏனைய புத்தகங்களுக்கு மாதிரியான உரிமைகள் அல்ல, அதை விட மிக என்ன செய்கிறது? கண்ணியப்படுத்த வேண்டிய ஒரு நூலாக திருமறை குர்ஆனை நம்ம என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை என்ன செய்ய நாங்க பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, இந்த வகையில அப்ப அல்லாஹ்வுடைய விஷயத்துல நம்ம இந்த விடயங்களை கண்டிப்பாக கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய விஷயத்துல கண்டிப்பாக நம்ம இத கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த வேத நூல்களை பொறுத்தளவுல உண்மையிலேயே நாங்கள் படிக்க வேண்டிய செய்திகள் நிறைய இருக்கு. படிக்க வேண்டிய செய்திகள் நிறைய இருக்கிறது. கடைசியாக நான் சொன்ன செய்தி, அதாவது அல்லாஹ்வுடைய விஷயத்துல நாங்க 2 விஷயத்தை நம்ம பார்த்துக்கலாம். முதலாவது இஹ்லாஸ் இபாதா. நாங்க கடைசியா சொன்ன பகுதியில் அல்லாஹ்வுடைய வேதத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது என்ன? உண்மைப்படுத்துதல், அதே போல அது சம்பந்தமான விமர்சனங்களை நாங்க என்ன செய்ய களைகிறது, அதே போன்று முழுமையாக திருமறை குர்ஆனுக்கு கட்டுப்படுதல், 4வதாக முழுமையாக குர்ஆன் சொல்லுகிற தடைகளை தடையாக எடுத்துக் கொள்ளுதல், 5வதாக அதனுடைய சட்டங்கள் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறதாக நாங்கள் எடுத்துக்கொள்ளுதல், 6வதாக இந்த வேத நூல் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் என்று நம்புறது. முதலாவது பகுதி என்னன்னு சொன்னால், அல்லாஹு தஆலாவுக்காக வேண்டி முழுமையாக இபாதத்துகளை இஹ்லாஸோடு செய்கிறது, இஹ்லாஸோட செய்கிறது. 2வதாக அல்லாஹு தஆலாவை நாங்கள் ஷஹாதா பண்றது. எப்படி? அல்லாஹு தஆலா ருபூபியாவிலே தனித்துவமானவன், உலூஹியாவிலே தனித்துவமானவன், அஸ்மா சிஃபாத்ங்கிற ஒரு பகுதி இருக்குது, அதுலயும் அல்லாஹு தஆலா என்ன செய்யறான்? தனித்துவமானவன். அப்ப இந்த 3 விஷயங்கள், இதுல 3 விஷயங்கள் சொன்னால் அல்லாஹு தஆலா தௌஹீது ருபூபியா, தௌஹீதுல் உலூஹியா, தௌஹீதுல் அஸ்மா வ சிஃபாத்னு சொல்லி சொல்லுவோம். படைத்தல், ஆட்சி அதிகாரம், இதுல அல்லாஹு தஆலாவை தனிமைப்படுத்துறது, அல்லாஹு தஆலாவை என்ன செய்யறது? தனித்துவப்படுத்தல். இபாதத்துகள் அல்லாஹுக்கு மட்டும் என்று நாங்கள் நம்புதல். அதே போல அஸ்மா சிஃபாத், அல்லாஹுக்கு என்ன செய்கிறது? பெயர்கள் இருக்கிறது,
உயர்ந்த பண்புகள் இருக்குது, உயர்ந்த பேர்கள் இருக்கிறது என்று சொல்லி நம்ம என்ன செய்யறது, நம்புறது. இதையும் அல்லாஹ்வுடைய இந்த மார்க்க விஷயத்துல நம்ம அல்லாஹ்வோடு நடந்து கொள்ளுகின்ற இந்த முறையை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததுதான் நம்ம ஏற்கனவே சொன்னது முதலாவது அல்லாஹ்வுடைய விஷயம் சொல்ல வேண்டியது என்ன செய்யப்பட்டிருக்கிறது, வேத நூல் சம்பந்தமாக சொல்லப்பட்டு விட்டது. மூன்றாவதாக அல்லாஹ்வுடைய தூதரோடு நாங்கள் எவ்வாறு நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல். அல்லாஹ்வுடைய தூதரோடு நாங்கள் எப்படி நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல். பொதுவாக உங்களுக்கு தெரியும், இந்த மாதம் ரபியுல் அவ்வல் மாதம். பொதுவா இஸ்லாமிய சமூகத்தில மிக காரசாரமான என்ன பேசு பொருளாக இருக்கிற ஒரு விடயம் இந்த மீலாதுன் நபி விழா என்கிற அடிப்படையில இந்தியாவிலே இலங்கையில அரச விடுமுறையாக கூட என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலையை நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, இதுல நாங்க அல்லாஹ்வுடைய தூதர் விஷயத்தில் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதுல முதலாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் விஷயத்துல நாங்கள் கலப்பற்ற எண்ணத்தோட தூய்மையாக நடந்து கொள்றதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் நாங்க என்ன செய்யணும், முழுமையாக கட்டுப்படணும். கட்டுப்படுதல்ங்கிறது என்ன செய்யுது, முதாபா, பின்பற்றுதல். பின்பற்றுதல் என்பது தொழுகையில மாத்திரம் அல்ல, நோன்புல மாத்திரம் அல்ல, ஜகாத்துல மாத்திரம் அல்ல, ஹஜ்ஜில மாத்திரம் அல்ல. எப்படி இருக்கணும், எதெல்லாம் இஸ்லாம் ஒரு பூர்ணமான வாழ்க்கை திட்டம் என்று சொல்லுகிறதோ அத்தனை வாழ்க்கை திட்டத்திலே நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய தூதர் விஷயத்தில் நாங்க என்ன செய்யணும், பின்பற்றுதல் இருக்க வேண்டும். தொழுகையில் இருந்துட்டு நோம்பில இல்லைன்னு சொன்னா சரி வராது, கொடுக்கல் வாங்கல்ல இல்ல என்றால் சரி வராது. கொடுக்கல் வாங்கல்லையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டில் இருக்கணும், ஆடையில எங்களுடைய அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டில் இருக்கணும், நோன்பில் இருக்கணும், ஹஜ்ஜில இருக்கணும், தவக்குள்ள இருக்கணும், அல்லாஹ்வை பயப்படுற விஷயத்தில் இருக்கணும். எல்லா விஷயத்திலையும் என்ன செய்யணும், அல்லாஹ் தஆலாவுடைய தூதருடைய வழிகாட்டல் மிக முக்கியம். உங்களுக்கு தெரியும், அல்லாஹ் தஆலா அமல ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் மிக முக்கியமான 2 நிபந்தனைகள். ஒன்று தூய்மையான எண்ணம், இரண்டாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னாவின் அடிப்படையில் அமைஞ்சிருக்கணும். அப்ப இந்த ரபியுல் அவ்வல் மாதம் நமக்கு எல்லாம் என்ன செய்யுது, இன்றைக்கு ஒரு செய்தியை பார்த்தேன், எங்க நாட்டுல இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தை முன்னிட்டு என்ன செய்யப்படுது, பாத யாத்திரை செய்யறாங்க. பாத யாத்திரை நடபவனி என்ன செய்யப்படுகிறது, இன்றைக்கு நடந்திருக்குது. அந்த நடபவனியில இருக்கிற ஆட்கள்ல நான் நினைக்கிறேன் 190% ஆட்கள் அடையாளங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத் ஏதாவது அவங்களுடைய முகத்துல இருக்கான்னு சொன்னா ஒண்ணுமே கிடையாது. நம்ம பாக்குறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரிகள், அன்புக்குரியவர்களே, அப்ப இந்த நடபவனி நம்ம பாக்குறோம், பள்ளி வாசல்கள் அலங்கரிக்கப்படுறத பாக்குறோம், வீதியோரங்கள் அலங்கரிக்கப்படுறத பாக்குறோம், அல்லாஹ்வுடைய மாளிகைக்குள்ள இருந்து அல்லாதவைகள் என்ன செய்யப்படுகிறது, அழைக்கப்படுறது பாக்குறோம், கவிதை வரிகள் பாடப்படுறது பாக்குறோம், என்ன செய்யறது, தலையை உடலை அசைத்து திக்ர்கள் செய்யக்கூடிய நிலைகளை பாக்குறோம். இது நம்ம அல்லாஹ்வுடைய தூதருக்கு செய்கிற வழிகாட்டலா, பின்பற்றுதலானா இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல்ல என்ன செஞ்சிருக்கிறாங்க, சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வோட வாழ்ந்த எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை அணுவாக நுட்பமாக பார்த்து அத்தனையும் செய்ய வேண்டும் என்கிற ஆர்வம் உள்ளவங்க அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபாக்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொல்றான், அல்லாஹ் தஆலா அவர்கள் பொருந்திக் கொண்டார்கள், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான் என்கிற அடிப்படையில அப்ப இப்படி இருக்கிற அந்த நபி தோழர்கள் கூட என்ன செய்யல, அந்த வழிகாட்டல் தரையில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு மீலாது விழா கொண்டாடினதாக, பர்த்டே கொண்டாடினதாக பார்க்கிறோமா? ரசூல் நம்மளை விட தன்னுடைய கணவருக்கு மீலாது விழா கொண்டாடணுங்கிற ஆர்வம் இருக்குமா இல்லையா? இன்னைக்கு அப்படித்தானே பிள்ளைகளுக்கு இன்னைக்கு கேக் வெட்டுறதுக்கு நம்ம பார்க்கிறோம். கணவன் சில நேரங்களை மறுத்தாலும் மனைவிமார்கள் என்ன செய்யறாங்க, சில நேரங்கள்ல சில இடங்கள்ல தெரியாம பிள்ளைகளுக்கு பர்த்டே கொண்டாடுறது பாக்குறோமா இல்லையா? அப்ப தன்னுடைய கணவரை ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் வச்சு பாக்குறதா இருந்தால் யார் பார்க்கணும், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி தான் பார்த்திருக்கணும். ஆனால் இஸ்லாம் அதுக்கு வழிகாட்டி இருக்குதா? வழிகாட்ட இல்லை. ஆனால் இன்றைக்கு 4ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு வந்த உங்களுக்கு தெரியும் ஷியாக்களால உருவாக்கப்பட்டதை இன்னைக்கு என்ன செய்யறது, ஏதோ இதுதான் முஹப்பத் என்கிற அடிப்படையில் வருஷத்துக்கு ஒரு முறை என்ன செய்யுது, இதை கொண்டாடி விட்டு முழுமையாக ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத்தே இல்லாமல் இருக்கிற சமூகத்தை இன்னைக்கு நம்ம நாடுகள்ல பாக்குறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதுல ஒரு வேடிக்கையான விஷயம் என்னன்னு சொன்னா, இன்றைக்கு இந்த நாட்டுல பிற 13, சவுதியில எத்தனை பிற இன்னைக்கு 13, நம்ம நாட்டுல 12. சரியா பார்த்தா எப்ப கொண்டாடி இருக்கணும், சவுதி படிதான் கொண்டாடி இருக்கணும்.
அப்படித்தானே? ரசூலுல்லாஹ் எங்க பிறந்தாங்க? இங்க அரபு நாட்டுல, மக்காவுல. அப்ப பிறந்தது என்ன செய்யுது? இன்றைக்கு இங்க 13, நம்ம நாட்டுல 12. அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், சரியாக 12ல பிறந்தாங்கிறதுக்குரிய சரியான ஆதாரங்கள் கூட இல்ல. இன்றைக்கு அண்மையில ஒருத்தர் என்ன செய்யறார், ஒரு ஆர்டிகல் ஒன்று எழுதுறார். என்ன ஆரம்பத்துல உங்களுக்கு தெரியும், பொதுவாக இது ஆதாரம் குர்ஆன் சுன்னா இஜ்மா கியாஸ் அது இதெல்லாம் சொல்லி போட்டு கணிதவியல்ல ஒருத்தர் ஆதாரத்தை கொண்டு போய் வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் 12ல தான் பிறந்தாங்க. யாரு? கணித அடிப்படையில பார்த்தா ரசூலுல்லாஹ் 12ல தான் பிறந்திருக்காங்க. இறந்ததே என்ன செய்யுது? ரபியுல் அவ்வல் 2 அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்காங்க, அதையும் ஆதாரத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. பாருங்க, ஒரு பிதஅத்தை ஊக்குவிக்கிறதுக்கு, ஒரு வழிகாட்டை ஊக்குவிக்கிறதுக்கு என்ன செய்கிறது? ஆதாரம் இல்லாத போது என்ன செய்யுது? கணித மேதையும் ஆதாரமாயிருவார். யார் ஆதாரமாயிருவார்? இவர் கணித மேதை சொல்ற கணக்கு அடிப்படையில வச்சு பார்த்தா ரசூலுல்லாஹ் ரபியுல் அவ்வல் 12ல பிறந்திருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் ரபியுல் அவ்வல் 2ல மௌத்தா இருக்கிறாங்க என்று என்ன செய்கிறது? குர்ஆன் ஹதீஸ்களை எல்லாத்தையும் தாண்டி என்ன செய்யப்படுகிறது? இன்றைக்கு கணித மேதைகளை கொண்டு போய் என்ன செய்யுது? ஆதாரம் காட்டுறதுக்கு போறாங்கன்னு சொன்னா இது நபி வழியா இருந்திருக்கிறதா? சுன்னாதான் என்று இருக்குமாக இருந்தால் கண்டிப்பா சுன்னாவில் வந்திருக்குமா இல்லையா? இது வராத காரணத்தினால இத்தனை கருத்து முரண்பாடுகள், இத்தனை கணித மேதைக்கு போறாங்க. அடுத்த வருஷம் வேற எதுக்காக போனாலும் போவாங்க என்கிற அடிப்படையை பார்த்தோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்ப நபிகளாருடைய வழிகாட்டலை பொறுத்தளவிலே கண்டிப்பாக நம்ம என்ன செய்து எல்லா கட்டங்களிலேயும் நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பாக பின்பற்றியாக வேண்டும் என்கிற செய்திய இந்த செய்தியில நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அழகிய முன்மாதிரிங்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய முழு வாழ்க்கையும் தான். அவர் ஒரு மிகப்பெரிய தலை சிறந்த தலைவராக இருந்திருக்கிறார், ஒரு சிறந்த முன்மாதிரி மிக்க கணவராக இருந்திருக்கிறார், ஒரு சிறந்த தந்தையாக இருந்திருக்கிறார், ஒரு சிறந்த போர் வீரராக இருந்திருக்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை நீங்க எங்க எடுத்து பார்த்தாலும் ரசூலுல்லாஹ் என்ன செய்த எல்லா துறைகளிலையும் முன்மாதிரி மிக்கவர் தான். குடும்பவியலாக இருக்கலாம், வியாபார முறைகளாக இருக்கலாம், மற்றவர்களோடு பேசுகிற முறையாக இருக்கலாம், ஒரு படையை அனுப்புறதுல போராட்ட களங்களாக இருக்கலாம், எல்லாவற்றையும் நம்ம பார்க்கிற நேரத்துல ரசூலுல்லாஹ் மிக உயர்ந்த என்ன செய்து பண்பாளராக, உயர்ந்த முன்னுதாரண புருஷராக என்ன செஞ்சிருக்கிறாங்க. இதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல என்ன செய்யறான் சொல்லிட்டு சொல்கிறான், லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமில் ஆகிர். யார் அல்லாஹ் தஆலாவையும் மறுமை நாளை நம்புகிறார்களோ இவர்களுக்கு அல்லாஹ் தஆலாவுடைய தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்லி என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல சொல்லி காட்டுகிறான். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய விஷயத்துல நாங்க அவரை முழுமையாக எங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும், அவரை பின்தொடர வேண்டும். எங்களுடைய பின்பற்றுதல் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வழிமுறையை என்ன செய்யணும்? ஒத்ததாக இருக்க வேண்டும் என்கிறத இந்த ரசூலுல்லாஹ்வுக்கு நாங்கள் களப்பற்ற எண்ணத்தோடு நடந்து கொள்ளுகிறது முறையில நம்ம நிச்சயம் பார்க்கிறோம். இரண்டாவதாக அல்லாஹ்வுடைய தூதர இது அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று முழு மனதோடு எந்த விதமான ஐயமும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல சில பொய் நபிமார்கள் தோன்றினாங்களா இல்லையா? முசைலமா போன்ற பொய் நபிமார்கள். இன்னும் சொல்ல போனா அதுக்கு பின்னால ஒரு பெண் கூட என்ன செஞ்சா, நபி ஆண்கள் வர முடியாது, முகமது நபிக்கு பின்னால பெண்கள்ல நபி வரலாம் ஒன்று வாதத்தை முன் வச்சு என்ன செய்யுது, ஒரு பெண்ணும் என்ன செய்யா தான் ஒரு நபி என்று சொல்லி என்ன செஞ்சா வாதாடினான். கடைசியாக உங்களுக்கு தெரியும், காதியானிகள் என்கிற ஒரு சாரார், மிர்சா குலாம் அஹ்மத் அல் காதியானின்னு சொல்லக்கூடிய ஒருவர் சொன்னார், என்ன செய்து, நான் தான் இந்த சமுதாயத்தினுடைய கடைசி நபி என்று சொன்னானா இல்லையா? சொன்னான். காதியானியினுடைய இஸ்தாபகர். அப்ப இந்த வகையில இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? ரசூலுல்லாவை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்கிற போது எப்படி ஏற்றுக்கொள்ளணும்? இவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான், இவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான். உங்களுக்கு தெரியும், ஹுதைபியா உடன்படிக்கை நடக்குது. ஹுதைபியா உடன்படிக்கை நடக்குது. உடன்படிக்கை நடக்கிற நேரத்துல இரண்டு சாரார், முஸ்லிம் சாரார் மதீனாவில் இருந்து வந்தவங்களுக்கும் மக்கா குறைஷிகளுக்கும் இடையில ஒப்பந்தம் நடக்குது. அந்த ஒப்பந்தத்துல என்ன செய்யுது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேரோடு சேர்த்து ரசூலுல்லாஹ்ங்கிற வார்த்தையும் என்ன செய்யப்படுகிறது, எழுதப்படுது. எழுதப்பட்ட நேரத்துல அன்னைக்கு இருந்த மக்கா காபிர்கள் என்ன சொன்னாங்க, நீங்க முஹம்மது இப்னு அப்துல்லாங்கிறது எங்களுக்கு தெரியும், அப்துல்லாவுடைய மகன் முஹம்மதுங்கிறது தெரியும், ஆனா இந்த ரசூலுல்லாஹ் நீங்க என்ன செஞ்சிரணும், நீங்க அழிச்சிரணும்,
ரசூலுல்லாஹ்வை என்ன செஞ்சிடணும், அழிச்சிடணும். இதை நாங்க என்ன செய்ய மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்ப உண்மையான முஸ்லீம் என்றால் என்ன செய்யணும், இது ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னதுக்கு யாரு, மக்கத்து காபிர்கள். அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, அல்லாஹ் தஆலாவுடைய தூதுத்துவத்துல அவர் நபிங்கிறதுல நம்ம என்ன செய்யக்கூடாது, எள் முனை அளவு கூட சந்தேகம் கொள்ளக்கூடாது. எள் முனை அளவு கூட என்ன செய்யக்கூடாது, சந்தேகம் கொள்ளக்கூடாது என்கிற அடிப்படையில் இதை செய்து நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் அவர் உண்மையாளர், அவர் சொல்லுகின்ற வஹீஊடாக சொல்லுகின்ற அத்தனையும் உண்மைதான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. அவர் மார்க்க சம்பந்தமாக பேசுகிற பொழுது மனோ இச்சையின் அடிப்படையில் எதுவுமே என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. மார்க்க சம்பந்தமாக சொல்லுகிற பொழுது அவர் எதனூடாக பேசுவார், வஹி என்கிற இறை செய்தியை தான் அவர் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறது, குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், ரசூலுல்லாஹ்வுடைய செய்தியை பத்தி சொல்லுகிறான். அப்ப நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்துல அல்லாஹ்வுடைய தூதரை வெல்முனையனவு கூட சந்தேகம் கொள்ளாமல் இவர் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் தான் எங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், நம்பியாக வேண்டும். இது இரண்டாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்திலே நாங்கள் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அடிப்படை செய்தி. மூன்றாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடந்த கால சில செய்திகளை சொல்லியிருப்பாங்க. கடந்த கால செய்திகளை சொல்லியிருப்பாங்க. அதே போல நிகழ்காலத்துல நடக்கிற செய்திகளையும் சொல்லுவாங்க. வர இருக்கிற எதிர்கால செய்திகளையும் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. இந்த செய்திகள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற பொழுது நம்ம என்ன செய்யணும், இது உண்மைதான்ங்கிறது நம்ம என்ன செய்யணும், நாங்கள் நம்பியாக வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் குறித்து உங்களுக்கு தெரியும். மறுமையால் குறித்த செய்திகள் எல்லாம் நிறைய ரசூல் என்ன செஞ்சிருக்காங்க, எதிர்காலத்துல நடக்க இருக்கிற முன்னறிவிப்புகள் எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. மறுமை நாளுடைய அடையாளங்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. கடந்த சமூகத்துல நடந்த சில வரலாற்று சம்பவங்களை ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள்ல பாக்குறோம். நிகழ்காலத்துல நடக்கிறதே ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. இதை நம்ம சொல்லும் பொழுது நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ளணும், இது உண்மைதான், ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி என்ன செய்யறது உண்மைதான்ங்கிறது நம்ம என்ன செய்யணும், ஆதாரபூர்வமான செய்திகளை நம்ம இப்படித்தான் என்ன செய்யணும், அணுக வேண்டும். இல்ல அதை எப்படி கடந்த காலத்தில் உள்ள செய்தியை சொல்லுவார், அல்லாஹ் தஆலா சொன்னால் சொல்ல முடியாதா? சும்மா யதார்த்தமாக ரசூலுல்லாஹ் இது ஒரு கற்பனையாக சொல்லியிருப்பாரா? நிச்சயமாக சொல்லியிருக்கவே வாய்ப்பில்லை. அப்ப அல்லாஹ் தஆலா அந்த செய்திகளை சொல்லுகிற பொழுது அதை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, தன்னுடைய வாயினால் அந்த வார்த்தைகளை என்ன செய்யறாங்க, கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் குறித்த செய்திகளை என்ன செய்திருக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இதையும் நாங்கள் என்ன செய்து இப்படி நாங்கள் நம்பினால் அல்லாஹ்வுடைய தூதருடைய உரிமைகளை நாங்கள் கொடுத்தவர்களாக நாங்கள் மாறிவிடலாம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, இது மூன்றாவது. நான்காவதாக ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு நடக்கிறோம். முதலாவது நாங்க பார்த்தது அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு, குர்ஆனுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்படுறது. இப்ப என்ன செய்கிறது, எங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில கட்டளைகள் சொல்லுவாங்க ஏவலாக. அப்ப ஏவலாக சொல்லுகிற பொழுது அதை நம்ம என்ன செய்யணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கட்டளைகளை நம்ம எடுத்து நடக்கிற பொழுது இஸ்லாமிய மார்க்கத்துல குர்ஆனுடைய போதனைய ஏற்றுக்கொண்டால் என்ன நன்மையோ அல்லது என்ன கூலி எங்களுக்கு கிடைக்குமோ, அல்லாஹ் தஆலா சொல்லுகிறதை எப்படி நாங்க ஏற்றுக்கொள்கிறோமோ அது மாதிரி என்ன செய்யறது, அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த கட்டளைகளை நாங்கள் என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் ஏதாவது உங்களுக்கு தடுத்திருந்தால் முழுமையாக நீங்க என்ன செஞ்சிருங்க, நீங்க தவிர்த்து கொள்ளுங்க. ஏதாவது நான் ஏவி இருந்தால் உங்களால் முடியுமானவற்றை நீங்க என்ன செய்யுங்க, அதை செய்ய நீங்க என்ன செய்யுங்க, முயற்சி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்காங்க, சொல்லி இருக்கிறார்கள். அப்ப இந்த கட்டளைகள்ங்கிறத இது ஒரு சாதாரண மனிதன் தானே, அல்லாஹ்வுடைய தூதர் தானே, நம்ம அல்லாஹ்வுடைய கட்டளை தான் ஏற்றுக்கொள்ளணும்ங்கிற அந்த மனோநிலைக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. அல்லாஹ்வுக்கும் கட்டுப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட வேண்டும். அப்படித்தானே குர்ஆன் சொல்லுது, அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கும் கட்டுப்படுங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நீங்க என்ன செய்யுங்க, கட்டுப்படுங்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு செய்தியை சொல்லுகிற பொழுது, ஒரு ஏவலை சொல்லுகிற பொழுது நம்ம என்ன செய்யணும், அதை முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது நான்காவதாக நாங்கள் இந்த தூதருக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமைகளாக இருக்கிறது. ஐந்தாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சில விஷயங்களை தடுத்திருப்பாங்க. எப்படி சில விடயங்களை ஏவினாங்களோ செய்யும்படி, அதே மாதிரி சில விடயங்களை செஞ்சிருப்பாங்க, தடுத்திருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குந்து நஹயத்துக்கும் அன் ஜியாரத்துல் குபூர், ஆரம்பத்தில் உங்களுக்கு நான் என்ன செஞ்சேன், ஜியாரத்துல் கபர் தடை செய்திருந்தேன். பிறகு என்ன செஞ்சாங்க ரசூலுல்லாஹ்,
ஃபஸூருஹா, நீங்க என்ன செய்யுங்க, நீங்க ஜியாரத் செய்யுங்க என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க. இதுல ரெண்டு செய்தி நம்ம பாக்குறோம். ஆரம்பத்துல தடையா இருக்குது, அப்ப தடுத்தா அங்க செஞ்சிடணும், தடையாக ஏற்றுக்கொள்ளணும். பிறகு என்ன செய்யறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அனுமதி வழங்குறாங்க. அப்ப ஜியாரத் செய்யறது என்ன செய்யறது எங்களுக்கு சுன்னாவாக இருக்குது. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய ஏவல் நாங்கள் எடுத்து நடக்கணும், ரசூலுல்லாஹ்வுடைய தடையாக நம்ம என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், அன்புக்குரியவர்களே, ஆறாவதாக இந்த ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த இந்த ஷரியத், அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கம், இந்த ஷரியத்துக்கு களங்கம் ஏற்படுகிற பொழுது, ஏதாவது பாதிப்புகள் வருகிற பொழுது அதை நாங்கள் எதிர்த்து, அந்த யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவர்களை எதிர்த்து நம்ம என்ன செய்யணும், இந்த ஷரியத்தை பாதுகாக்கிற பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. ஷரியத்தை பாதுகாக்கிற பொறுப்பு இருக்கிறது. நான் நினைக்கிறேன் 2006ஆம் ஆண்டு அல்லது 8ஆம் ஆண்டு வரைக்கும் நினைக்கிறேன், ஒரு சகோதரர் ரியாதில இருந்த இந்தியா தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு சகோதரர் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸை விமர்சிச்சு ஒருத்தர் என்ன செஞ்சிருந்தார், ஒரு இந்து சகோதரர் ஒருத்தர் என்ன செஞ்சார், விமர்சனம். அதாவது ரசூலுல்லாஹ்வை திட்டியதற்காக வேண்டி தன் தாயை கொலை செய்து சம்பந்தமான ஒரு ஹதீஸ், ஒரு ஆர்டிகளை எழுதி வெப்சைட்டுகள்ல போடப்பட்டு கடுமையான விமர்சனங்கள் வந்த காலப்பகுதி அது. நினைக்கிறேன் 2006 அல்லது 2008 அந்த காலப்பகுதிக்கு உள்ள. அப்ப இதனுடைய உண்மைத்தன்மை என்ன என்கிறது, என்ன ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த ஷரியத். அப்ப இது சம்பந்தமான செய்திகளை ஆய்வு செய்து பார்க்கிற நேரத்துல இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விமர்சனம், ரசூலுல்லாஹ் மீது இருக்கிற விமர்சனம் என்பது, நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய விமர்சனத்தை ஏற்றுக்கொண்டால், அதை மற்றவங்க விமர்சிக்கிற போது அதை நியாயம் என்று கற்பித்தால், நாங்கள் ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த மார்க்கத்திலையும் என்ன செய்யறோம், குறை வைத்ததாக வரும். ரசூலுல்லாஹ் எங்களுக்கு சொன்ன அந்த குர்ஆனுடைய எங்களை விமர்சிக்கிறது வேற விஷயம், ஆளுங்களை விமர்சிக்கிறது அது அவருடைய தனிப்பட்ட ஒரு முடிவாக போயிடும். ஆனா அல்லாஹ்வுடைய தூதரை விமர்சிக்கிற பொழுது அவர் கொண்டு வந்த மார்க்கத்திலேயே என்ன செய்யறது, கேள்வியை உருவாக்கக்கூடிய, சந்தேகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நிச்சயம் தள்ளிடும். இதனால நம்ம என்ன செய்யறது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொண்டு வந்திருக்கிற ஷரியத்தினுடைய பாதுகாப்பை நம்ம என்ன செய்யணும், உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அது சம்பந்தமாக வருகிற விமர்சனங்களை எதிர்த்து யதார்த்தத்தை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் என்ன செய்யணும், இந்த மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. இது நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான அடிப்படை அம்சமாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு செய்தியை சொன்னாங்கன்னா அது கிட்டத்தட்ட அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்லுகிற மாதிரி தான் அந்த செய்தி. அதான் என்ன செய்யுங்க, நம்ம ஏற்கனவே சொன்ன வசனத்துல யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்க. இது ஒரு வசனம். இரண்டாவது வமா ஆதாக்குமுர் ரசூலு ஃபஹுதூஹு, அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு எதை சொல்லுகிறாரோ, எதை தருகிறாரோ அப்படியே முழுசா ஏற்றுக்கொள்ளுங்க. வா நஹாக்கும் ஃபஹுதூஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபந்தகூஹு, அவர் எதை விட்டு உங்களை தடுக்கிறாரோ நீங்க என்ன செஞ்சிருங்க, தவிர்ந்து கொள்ளுங்கள். அப்ப அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை எங்களுக்கு என்ன செய்யறாங்க, கொண்டு வர்றாங்களா இருந்தால் இது வஹி ஊடாகத்தான் வந்திருக்கிறது என்று முழுமையாக நாங்க என்ன செய்யறது, நம்பிக்கை கொள்கிறது. இது 7வது அம்சம். 8வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கிற காலப்பகுதி, சஹாபாக்களுடைய அந்த காலப்பகுதி. ரசூலுல்லாஹ் உயிரோடு இருந்தால் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு உதவி செய்யணும். இப்ப நம்ம எப்படி ரசூலுல்லாஹ்வுக்கு உதவி செய்யறது, எப்படி உதவி செய்யலாம்? இப்ப ரசூலுல்லாஹ் உயிரோட இல்ல. இத சில நேரங்களில் சுன்னத் ஜமாத் கராக்கள்கிட்ட சொன்னாலே அதுவே பெரிய விபரீதம் தான். என்ன அவன் சொல்லுவான், அந்த ரசூலுல்லாஹ் மூத்தாயிட்டான்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு சில விமர்சனங்கள் இருக்குது. என்ன செய்யுது, அவ ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் உயிரோடையா கொண்டு போய் அடக்கம் செஞ்சாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் தஆலா என்ன செய்யுது, குர்ஆன்ல உங்களுக்கு தெரியும், அல்லாஹ் தஆலா என்ன செய்யுது, ரசூலுல்லாஹ் மௌத்தாகுவாங்கிற செய்திகள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரிகள், அப்ப இந்த வகையில சஹாபாக்கள் உயிரோடு இருக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ்க்கு என்ன செஞ்சா பக்கபலமாக உதவியாக இருந்திருக்கிறாங்க. நாங்க என்ன செய்யலாம் என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவுக்கு உதவி செய்யலாம். சுன்னா உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கு, ஹதீஸ் உயிர் வாழுகிறது, வாழுதா இல்லையா, உயிர் வாழுது.
அப்ப நம்ம என்ன செய்யுது, சஹாபாக்கள் உயிரோடு இருக்கிற நேரத்தை சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்க்கு உதவி செஞ்சாங்க, பக்கபலமாக இருந்தாங்க, போர்கள்ல கலந்து கொண்டாங்க, செய்ய சொல்கிற பொழுதை செய்தார்கள், தடுத்த நேரத்தை தடுத்து கொண்டார்கள். இப்படி நம்ம பார்க்கிறோம். இப்பொழுது இந்த சுன்னாக்களும் ஹதீஸ்களும் வழிமுறைகளும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் இதை அப்படியே முழுமையாக ஏற்றுக்கொள்வதுதான் நாங்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு செய்கிற முதன்மையான கடமையாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, அப்ப இந்த வகையில என்ன செய்கிறது, இந்த செய்தியை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாங்கள் முஹப்பத் கொள்வது. இந்த முஹப்பத் தான் ஆரம்பத்திலே உங்களுக்கு தெரியும், இந்த அளவுக்கு இந்த மாசத்துல என்ன செய்கிறது, நிறைய அனாச்சாரங்கள்ல அவங்க என்ன செய்ய முஹப்பத் கொள்றாங்கன்னு சொல்லி போட்டு போலியான முஹப்பத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்யறது, ஆதாரம் இல்லாத வழிகேடுகளை வச்சுக்கொண்டு என்ன செய்யறது, இன்றைக்கு முஹப்பத்னு சொல்றாங்க. உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தந்தை ரசூலுல்லாஹ் மீது முஹப்பத் வச்சிருந்தாங்களா இல்லையா? முஹப்பத் வச்சிருந்தாங்க. உறவு முறையான முஹப்பத் ஒண்ணு. இரண்டாவது, ரசூலுல்லாஹ்வுக்கு அன்றைய மக்கத்து காபிர்கள் விமர்சனங்கள் செஞ்சாங்க. இவர் புதுசா ஒண்ணு சொல்றாரு, எங்களுடைய கடவுளை திட்டுறாரு, அது இதன்னு சொல்ற நேரத்தில் இந்த குற்றச்சாட்டுகள்லாம் யார்கிட்ட வந்தது, ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தந்தை அபூ தாலிப் கிட்ட வருது. வர்ற நேரத்தில் அதையும் அவர் என்ன செய்கிறார், ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டு ரசூலுல்லாஹ்வுடைய கொள்கையை, ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியை அப்படி என்ன செய்கிறது, முழுமையாக அப்படி என்ன செய்கிறார், அவர் அதற்கென்று ஒரு கண்ணியத்தை கொடுக்கிறார். சரி, அதை நான் பாத்துக்கிறேன் என்று சொல்லி பல கட்டங்கள்ல என்ன செஞ்சிருக்கிறாங்க, எதிரிகள் வந்து தங்களிடத்தில் ஒப்படைக்குமாறு வேண்டிய நேரத்தில் கூட தன்னுடைய சகோதரனுடைய மகனை ஒப்படைக்காமல் முழுமையாக மிகப்பெரிய ஒரு அரணாக நின்று அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாத்த ஒரு மிகப்பெரிய இஸ்லாத்துக்கு வராத ஒரு மனிதர் இருந்தால் யாரு, அபூ தாலிப் தான், ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தந்தை தான். அப்ப நேசம் வச்சிருந்தார். எந்த நேசம் எப்பொழுது எங்களுக்கு பயனளிக்கும் என்றால் அல்லாஹ்வுடைய விசுவாசம் இருக்கும். இந்த நேசம் நேசம் சொல்றோம் இல்ல, ரசூலுல்லாஹ் மீது உள்ள முஹப்பத் எப்ப பயனளிக்கும், நாங்க ஈமான் கொண்டிருக்கோம், நாங்க அல்லாஹ் தஆலா நம்பி இருக்கணும். உங்களுக்கு தெரியும், பொதுவாக நாங்க ஒரு இபாதத் செய்கிறோம். இபாதத் செய்கிற நேரத்தில் அந்த இபாதத்தோடு சேர்த்து ஷிர்கையும் செஞ்சிடறோம். இந்த இபாதத்துல நிலை என்ன, இல்ல, அப்படித்தானே, ஜீரோ, முடிஞ்சிருச்சு. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அதான் சொல்றான், நீங்க அமல் செய்றீங்க, அமல் செஞ்சுட்டு ஷிர்க் செஞ்சீங்கன்னா என்ன செஞ்சிரும், அந்த ஷிர்க் வந்து இருக்கிற இபாதத்துகள் எல்லாத்தையும் அழிச்சிரும். அப்ப இன்றைக்கு ஷிர்க்லயே மூழ்கிட்டு நாங்க அல்லாஹ்வை நேசிக்கிறோம், அதனால மீலாது விழா கொண்டாடுறோம் என்று சொல்லுகிறவருடைய நிலையை நீங்க கொஞ்சம் சற்று சிந்தனை செய்து பாருங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், அன்புக்குரியவர்களே, இதுதான் இன்னைக்கு என்ன செய்து நடக்கிறது நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு இலங்கையில, இந்தியாவில அந்த மிக முக்கியமாக உங்களுக்கு தெரியும், அந்த பள்ளிவாசல்கள், சுன்னத் ஜமாத்துகளுடைய பள்ளிவாசல்கள் என்ன செய்யறது, அது சொல்ல போனால் மாற்று மதத்தவர்கள் கூட பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு தோரணைகள் என்ன, லைட்டுகள் என்ன, சோதனைகள் என்ன, அலங்காரங்கள் என்ன என்ன செய்கிறது, வீதியோரங்களாக மற்றவர்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுகிற வகையில் என்ன செய்கிறது, இந்த பைத்துகளை படித்துக் கொண்டு நாங்கள் ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறோம், நாங்க ரசூலுல்லாஹ்வை என்ன செய்யறோம், அன்பு கொள்கிறோம், ரசூலுல்லாஹ்வுடைய புகழ்மாலை பாடுறோம் சொல்லி என்ன செய்யறது, இன்றைக்கு சொல்லக்கூடிய செய்தி நம்ம பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, மாற்று மத சகோதரர்கள் பலருடைய வீடியோ பாத்தீங்கன்னா என்ன செய்யுது, அவங்க என்ன சொல்றாங்க, மீலாது விழாங்கிறது ஒண்ணு இல்ல. யாரு இப்ப கற்றுக் கொடுக்க வேண்டிய இருக்கு, யாரு நம்ம ஆலிம்களுக்கு மாற்று மதத்தவர்கள் சொல்ல வேண்டிய நிலைக்கு இருக்கிறது. எங்க நாட்டுல ஒரு மதகுரு, பௌத்த மத குரு ஒருத்தர், அவர் தமிழ் மிக திறமையாக பேசக்கூடிய ஒருவர், நேற்றாய்க்கு நினைக்கிறேன், நேற்றோ அல்லது இன்னைக்கோ ஒரு காணொலி ஒன்று வெளியிட்டிருக்கிறார். வெளியிட்டு சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபி பிறந்த நாள் கொண்டாடினதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை, குர்ஆனிலையும் பார்க்க முடியாது, அவருடைய வழிகாட்டலிலும் பார்க்க முடியாது, அவருடைய தோழர்களும் என்ன செய்கிறது, கொண்டாடினதாக இல்லை என்று அவர் சொல்லுகிறார். இது நம்ம முகப்பத் சொல்லிக் கொள்ளக்கூடியவங்களுடைய காதுகள்ல விழுமா, இதை ஏற்றுக்கொள்வாங்களா? இன்றைக்கு மாற்று மதத்தவர்கள் உங்களுக்கு தெரியும், இந்தியாவிலே திருமாவளவன் பேசிருக்க செய்தியை பார்த்திருப்பீங்க. இன்னும் பல தமிழ் சகோதரர்கள் செஞ்சிருக்காங்க. மீலாது விழாங்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயோ அவருடைய பிற்காலத்திலேயோ என்ன செய்யல, இல்ல, இது அவரை ஏற்றுக்கொள்ள இல்லை அப்படிங்கிற வகையில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மீலாது விழாவை எதிர்த்து மாற்று மதத்தவர்கள் பேசுகிற நிலைக்கு இந்த நிலைமை வந்திருக்குன்னு சொன்னால், இந்த மக்களுக்கு அல்லாஹு தஆலா ஹிதாயத்தை தான் நம்ம என்ன செய்யணும்,
அல்லாஹ் தஆலாட்ட பிரார்த்திக்கலாம். இணையத்துக்குரிய சகோதரிகள், அன்புக்குரியவர்களே, அப்ப இந்த வகையில பொதுவாக இந்த ஹதீஸ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தி என்பது பொதுவாக நாங்கள் எங்களுடைய சக முஸ்லிம்களோடு, அதே நேரத்தில் உலமாக்களோடு நாங்கள் நடக்கிற பொழுது அது எந்த வகையான உலமாக்களாக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில செஞ்சிருப்பாங்க, மார்க்கத்தை படிச்சிருப்பாங்க. அவர் அசத்தியத்தில் இருந்தால் அவருக்கு சொல்லுகிற விதத்திலே நம்ம என்ன செய்யணும், சத்தியத்தை சொல்லலாம். சத்தியத்தை என்ன செய்யணும், கண்டிப்பா சொல்லணும். வாய்மொழி என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. ஆனால் அதை சொல்லுகிற உரிய முறை ஒன்று இருக்கிறது. ஒரு சாதாரண மகனுக்கு சொல்றதுக்கும் படித்தவருக்கு சொல்றதுக்கும் இடையில சில நேரங்கள் என்ன செய்யலாம், வித்தியாசங்கள், முறைகள் வித்தியாசப்படலாம். அதே நேரத்தில் பொதுவாக ஆட்சியாளர்கள் அவர்கள் மிக தெளிவான குஃப்ர்களை செய்தாலே தவிர நம்ம என்ன செய்யுது, அதை சுட்டி காட்டுறதுக்கு உயர் குழு பொதுவாக என்ன செய்கிறது, இந்த நாட்டில எல்லாம் இருக்குது. பொதுவாக அரபு நாடுகள்ல என்ன செய்யுது, அவர்களுக்கு ஆலோசனை வழங்குறதுக்காக வேண்டி உயர்ந்த ஆலிம் குழுக்கள் என்ன செய்து இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதோடு சேர்த்து நாங்கள் ஏனைய முஸ்லிம்களோடு நடக்கிற நேரத்தில் தூய்மையான முறையில் நாங்கள் நடந்து கொள்வது, அவங்களுக்கு இழுக்க வராத முறையில, அவருடைய மனது புண்படாத வகையில, அவர்களுடைய மரியாதைக்கு களங்கம் ஏற்படாத வகையில நம்ம என்ன செய்யணும், எப்படி நாங்க எங்களுடைய மானம் மரியாதைக்கு களங்கம் ஏற்படுவதை விரும்ப மாட்டோமோ அதே மாதிரி மற்றவங்க விரும்ப மாட்டாங்க. எங்களுடைய சொத்துக்களுக்கு எப்படி சொத்துக்கள் இழக்க நாங்க விரும்ப மாட்டோமோ அதே மாதிரி தான் மற்றவருடைய சொத்துக்கள் அவங்களும் இழக்கிறதுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, விரும்ப மாட்டார்கள் என்கிற அடிப்படையில் பொதுவாக ஏனைய முஸ்லிம்களோடு நாம் என்ன செய்யணும், நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் இஸ்லாம் என்ன செய்கிறது, எங்களுக்கு போதிக்கிறது. அதே நேரத்தில் மாற்று மதத்தவர்களாக இருந்தால் மாற்று மதத்தவர்களோடு நடந்து கொள்ளுகின்ற விதமும் அவர்களை ஈர்க்கிற வகையில தான் இருக்கணும். அவர்களை என்ன செய்யணும், இஸ்லாத்தினுடைய போதனைகளை, இஸ்லாத்தினுடைய நடைமுறைகளை நம்ம அவர்களுக்கு காட்டணும். பொதுவாக என்ன செய்யறது, சில நேரங்கள்ல பேசிட்டு போயிடலாம், சொல்லிட்டு போயிடலாம். இஸ்லாமிய நடைமுறையை பிராக்டிக்கலாக நடைமுறையில் அவங்களுக்கு காட்டுறதுங்கிறது மிக கடினம், மிக கஷ்டமான வேலை. எது வாழ்க்கையில இதுதான் உண்மையான மார்க்கம். நான் இஸ்லாம் என்ன செய்து பொய் சொல்ல வேண்டாம்னு சொல்லி நான் பொய் சொல்லவே மாட்டேன். செய்து காட்டலாமா இல்லையா, செய்து காட்டலாம். இஸ்லாம் என்ன செய்ய, கொடுக்கல் வாங்கலிலே மோசடி செய்யக்கூடாது, அநியாயம் செய்யக்கூடாது, கலப்படம் செய்யக்கூடாது, அளவு நிறுவையில மோசடி பண்ணக்கூடாது. இதை நம்ம என்ன செய்யலாம், மாற்று மதத்தவர்கள் இருக்கிற இடத்துல மிக கவனமாக இருக்கணும். அவர்களுக்கு என்ன செய்யுது, மாஷா அல்லாஹ் இது உண்மையான முஸ்லிம் தான், என்ன செய்யுது, குறை இருந்தால் குறையாக சொல்லி வைக்கிறார், கலப்படம் இல்ல என்று சொல்லி என்ன செய்ய, அப்படி சொல்லுகிற அளவுக்கு அந்த இஸ்லாமிய போதனைகள் அவர்களை ஈர்க்கிற வகையில் நம்ம என்ன செய்யணும். ஏன்னா நாங்கள் வாழுகிற நாடு பல்லின சமூகம் வாழுகிற ஒரு நாடு, பல்லின சமூகம், பல மதங்கள் இருக்கின்ற ஒரு நாட்டிலே வாழுகிற பொழுது அவன் முஸ்லீமே என்ன செய்யுது பாப்பான், முஸ்லிமுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்குது, இறைவனோட உள்ள தொடர்பு எப்படி இருக்கிறது, அண்டை வீட்டாரோட உள்ள தொடர்பு எப்படி இருக்கிறது, கொடுக்கல் வாங்கலிலே எப்படி நடந்து கொள்கிறான், மற்றவர்களோடு எப்படி நடந்து கொள்கிறான் என்று பார்ப்பாங்களா இல்லையா. அந்த விமர்சனம் எங்களுக்கு வந்துடக்கூடாது. எங்களுடைய நல்ல போதனைகள் அவர்களை என்ன செய்யலாம், ஈர்க்கலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், அப்ப அந்த வகையில இந்த செய்தி, இந்த மார்க்கம் என்கிறது, இந்த அத்தீன் அன்-நசீஹா என்கிற வாழ்க்கை, இந்த செய்தியை பொறுத்த அளவில பொதுவாக அல்லாஹ்வோடு, அல்லாஹ்வுடைய வேதத்தோடு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு, முஸ்லிம் தலைவர்களோடு, அதே நேரத்தில் ஏனைய முஸ்லிம் சமூகத்தோடு நம்ம என்ன செய்யணும், நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த போதனை இஸ்லாம் என்ன செய்து எங்களுக்கு வலியுறுத்துகிறது. எதை நாங்கள் கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கிரல்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.